அம்பாசமுத்திரம் காசிநாத சுவாமி திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பின் மகா கும்பாபிஷேகமானது நடைபெற்றது. பக்தர்கள் திரளானோர் தரிசனம் செய்தனர். தாமிரபரணி நதிக்கரையில் ஆன்மீக உற்சாகம். காசிநாத சுவாமி திருக்கோவில் குடமுழுக்கு விமர்சையாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்ததான காசிநாத சுவாமி திருக்கோவிலில் 17 ஆண்டுகளுக்கு பின்னர் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தியுடன் தரிசனம் செய்தனர். இந்த திருக்கோயிலில் கடைசியாக 2009ஆம் ஆண்டு குடமுழுக்கானது நடைபெற்றது. அதன் பின்னர் 17 ஆண்டுகள் கழித்து இவ்வாண்டு மீண்டும் குடமுழுக்கானது நடைபெற்றது. இந்து சமய அறநிலைத்துறை வழிகாட்டுதலின்படி கோவில் நிர்வாகம் விரிவான ஏற்பாடுகளை செய்தது. விழாவை முன்னிட்டு கோவிலில் திருப்பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டன. குடமுழுக்கு நிகழ்ச்சிக்காக தேவையான புனித தீர்த்தங்கள் பல முக்கிய நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டன. கடந்த 2 நாட்களாக யாகசாலைகள் அமைத்து சிறப்பு யாகங்கள் நடைபெற்றன. இதில் ஆதீனங்கள் 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியர்கள் கலந்து கொண்டு வேத மந்திரங்களுடன் பூஜைகள் நடத்தினர். இந்நிலையில் இன்று காலை மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. அகத்திய முனிவரின் புண்ணிய பூமியாக விளங்கும் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த திருத்தலத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக நிகழ்வில் பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பக்தர்களின் மீது புனித நீரானதும் தொளிக்கப்பட்டது. விழாவை முன்னிட்டு தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து பாதுகாப்பு மற்றும் ஒழுங்கு நடவடிக்கைகளை சிறப்பாக மேற்கொண்டிருந்தனர்.